ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் இந்த ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி சீன் தான் பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் குமரன் கிட்டே பேசுவார். குமரன் இந்த மாதிரி காவேரி கொடைக்கானல் போகிறதா அங்கே விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நம்ம அங்கேருந்து விஜய் அங்கேருந்து கிளம்பி வெளில தான் போகிறாரு. ஓகேங்களா. அது ஒரு பக்கம், அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தான் இங்கே தாத்தாவும் பாட்டியும் அதுக்கு அடுத்த சீன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா கிட்ட பாட்டி எங்கெங்கே போயிட்டான் விஜய், வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இப்போ தான் பல பிரச்சனையை தாண்டி வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வீடு அவன் வெளில போயிருக்கான், முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்கானா. அப்படியே காவேரியையும் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டு வரதை பற்றியும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. காவேரியை வீட்டுக்கு, அதாவது இதில் அவங்க காவேரி வீட்டுக்கு போன மாதிரிலாம் அவங்க மென்ஷன் பண்ணல. நமக்கு அந்த தாத்தா காவேரி வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்ல, காவேரியை பார்க்க போயிருக்காரு அப்படிங்கிற போது எனக்கு காவேரி வீடுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய், சித்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி அப்டேட் கிடச்சிச்சு. பசுபதி, ராகினி எல்லாருமே இருந்தாங்க. விஜயுமே ஷூட்டிங்கில் அங்கே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி சொல்லுவாங்க இல்லையா, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அங்கே பேசி முடிச்ச உடனே தாத்தாக்கிட்ட இந்த பிரச்சனை அது மாதிரி கொடைக்கானல் போனா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து முக்கியமான விஷயம் சொன்ன விஷயம் இதுதான் நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே போயிட்டு காவேரியை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு அப்படியே டேரெக்டாக வீட்டில் போய் பேசலாம் அப்படிங்கிற தாட்டில் வருவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்னா விஜய்க்கு அந்த வீட்டில் வேலையே இல்லை இல்லையா. ஒருவேளை மேபி விஜய் பக்கத்து வீட்டில் இருக்கார் இல்லையா, அதுக்கான ஷூட்டிங் போச்சானா நமக்கு அதில் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. பிடிஎஸ் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதில்லை, விஜய் காவேரி ரெண்டு பேரும் அங்கே ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் கொடைக்கானல் போகிறவாங்களாங்கிறதா கேள்விக்குறி தான். பட் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நமக்காக டைம் ஸ்பெண்ட் மாதிரி சீன்ஸ் காமிப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு தான் வருவாங்க. காவேரி கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறதுக்கு விஜய் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போலாம் பிஸ்னஸ்லாம் க்ரோ ஆகணும் அப்படி மாதிரி பழைய கதையை தான் திருப்பி ஓட்டுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். பாப்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல தாத்தா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தானே குமரன் கிட்ட பேசினாரு. அடுத்த சின்ன தாத்தா இந்த மாதிரி சொல்லும்போது விஜய் இந்த தாட்டில் தான் போறாரோ, நம்ம போயிட்டு நேராக காவேரி கிட்ட விஷயத்தையும் பேசி அவளை வீட்டுக்கு கூட்டு வரணும், அவங்க அம்மா கிட்டையும் பேசணும் அப்படிங்கிற தாட்டில் போகிறது தான் இங்கே தாத்தா கிட்ட கன்வே பண்ணிட்டு போயிருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க. அந்த விஜய் மாதிரி பேசினது, அடுத்து தாத்தா பேசினது, அது ரெண்டுமே எனக்கு இப்போ வரைக்கும் ஒரே குழப்பமாகவே இருக்கு. உங்களுக்கு எதுவும் கிளாரிட்டி இருந்தால், உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை பற்றி வீடியோமே பேசும். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது, இப்போ வரைக்குமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எனக்கான கன்ஃபியூஷன் என்னன்னு உங்களுக்காவது புரியுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு இருக்க கன்ஃபியூஷன் உங்களுக்கு கரெக்டாக கிளாரிட்டியாக உங்களுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி சொன்னால் எனக்கு தெரியல. அது முதல்ல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், புரிஞ்சிச்சா புரியலையே என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொதல் சீன் தான் குமரன் மாதிரி கொடைக்கானல் கிளம்புறான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சீன் விஜய் வீட்டில் காவேரியும் பார்த்துட்டு காவேரி வீட்லேயும் பேச போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒரே இடிக்குது, ஒன்றும் புரியலை. உங்களுக்கு எதுவும் புரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.